நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்குகிற நம்முடைய வாயால் அதிகமாக மொழிகிற ஃபசாத் என்ற வார்த்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு 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 சந்தர்ப்பமாக இன்றைய ஜும்ஆவை அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபசாத் என்ற வார்த்தை எமக்கு சரியாக தெரிந்திருக்கிறதா? ஃபசாத் என்பது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய பாரதூரம் என்ன, அவற்றின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்படும், அவற்றுக்கான தண்டனை என்ன, இவற்றிலிருந்து முழுமையாக நாம் நீங்கி இந்த பிரச்சனையை விட்டு சரியான ஒரு தீர்வை நோக்கி நடப்பதற்கான வழிவகைகள் என்ன என்ற ஒரு சில முக்கியமான வழிகாட்டல்களையும் ஒரு சில முக்கியமான குர்ஆனிய விதிகளையும் பற்றியே இன்றைய ஜும்ஆவை நாம் அமைத்துக் கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபசாத் என்ற வார்த்தை அடிக்கடி நாம் பாவிக்கிறோம் என்று சொன்னேன். ஃபசாத் என்ற வார்த்தை தமிழில் டிரெக்டாக நேரடியாக நாம் மொழிபெயர்ப்போமேயானால் பல அர்த்தங்களை நீங்கள் படித்திருக்க முடியும். அல் குர்ஆனிய தர்ஜமாக்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில இடங்களில் சில வார்த்தை பிரயோகங்கள், இன்னும் ஒரு சில இடங்களில் வித்தியாசமான நாம் புரிந்ததற்கு மாற்றமான வார்த்தை பிரயோகங்கள் கூட நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் டிரெக்டாக பொதுவாக அந்த ஃபசாத் என்ற வார்த்தை பிரயோகத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்தால் அதற்கான மொழிபெயர்ப்பு ஊழல் என்பதாக அமைந்துவிடும். அதற்கான மொழிபெயர்ப்பு ஊழல் அல்லது கரப்ஷன் என்பதாக சொல்லுவார். இந்த வார்த்தை பிரயோகம் தான் ஃபசாத் என்ற அரபு வார்த்தை என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு முன் இந்த ஊழல் என்பது என்ன என்பதை பற்றி சற்று ஆழமாக அல் குர்ஆனிய வழிகாட்டலோடு நாங்கள் புரிவதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூதிலே சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். ஹுவ அன்ஷஅகும் மினல் அர்தி வஸ்தஅமரகும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் இருந்து உருவாக்கி இருக்கிறான். ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக நாங்கள் யோசிக்க வேண்டிய வார்த்தை. அல்லாஹ் பூமியிலிருந்து மனிதனை உருவாக்கி இருக்கிறான். அந்த பூமியை நிர்மாணிப்பதற்கு உங்களிடத்திலே அல்லாஹு தஆலா வேண்டுதல் வைத்திருக்கிறார். நிறைய தர்ஜமாக்கள் இருக்கின்றன. தஃப்சீர்களை நாம் படிக்கும் பொழுது உலமாக்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் தஃப்சீருடைய அடிப்படையை நாம் பிடிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக என்னிடத்திலே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உங்களை நான் இந்த உலகில் பூமியிலிருந்து உருவாக்கி இருக்கிறேன். அதை நிர்மாணிக்கும் பணியையும் உங்களிடத்திலே நான் வேண்டி நிற்கிறேன். அல்லாஹ் நம்மிடத்திலே கட்டளை இடுகிறான் இந்த பூமியை நிர்மாணிப்பதற்கு. இந்த பூமியை நிர்மாணிப்பது என்றால் என்ன என்று கேட்டால், பொதுவாக தஃப்சீர்களிலே சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், நேர்மையாக எந்த பாரபட்சமும் இன்றி அதிகார துஷ்பிரயோகமின்றி அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அரசியல் தொடக்கம் குடும்ப வாழ்வியல் முறை கொண்டு எந்த பகுதியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி அதிகாரம் வழங்கப்பட்ட பொழுது அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியாக நேர்த்தியாக நீதமான முறையில் நீங்கள் இந்த உலகில் வாழ்வதுதான் இந்த உலகை நீங்கள் கட்டியமைப்பது நிர்மாணிப்பது என்று பொருள்படும் என்பதை தஃப்சீர்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த பூமியுடைய அமைப்பு என்ன என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனிய வசனம் மூலமாக சிந்திக்க தோன்றுகிறார். இந்த பூமிக்காக அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்ச விதிகளை ஒழுங்குகளை படைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்ச விதிகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் கட்டுப்படக்கூடிய அமைப்பிலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பையும் ஒரு அமானிதத்தையும் வழங்கியிருக்கிறார். அந்த வாய்ப்பையும் அமானிதத்தையும் நேர்மையான முறையில் இந்த பூமியை வளப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மனிதனும் பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அவனுடைய அறிவு அவனுடைய கெப்பாசிட்டி ஏதோ அதை முன்மையாக வச்சு அவன் பயன்படுத்த வேண்டும், அவன் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்றது இதில் தெளிவாக ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகத்துக்கென்று அல்லாஹு தஆலா சில பிரபஞ்ச ஒழுங்கு விதிகளை வச்சிருக்கிறான். அதன் பிரகாரம் நீங்கள் இந்த உலகத்தை வளப்படுத்தணும். இந்த பிரபஞ்ச ஒழுங்கு விதிகளுக்கு மாற்றமான முறையில் நீங்கள் நடக்கிறீங்க என்று சொல்ல போனால் நீதி தவறை நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால், இந்த பிரபஞ்ச ஒழுங்குகள் சீர்குலையக்கூடிய அமைப்பிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் அதுதான் ஃபசாத் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. இப்போ ஃபசாதுங்கிறது என்னண்டா, ஊழல் என்பதாகவோ அல்லது குழப்பம் என்பதாகவோ டிரெக்டாக ஒரு மீனிங்கை கொடுத்துட்டு நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது.
இந்த உலக சமநிலையை குளறுபடியாக்கக்கூடிய அமைப்பிலே ஒருவருடைய செயல்பாடு இருந்தால் அதுவும் ஃபசாது தான். அது கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், கற்பழிப்புகளாக இருக்கலாம், இன்னொரு அசிங்கமான காரியங்களாக இந்த உலகில் பிற சமூகத்துக்கு பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பிலே ஒரு மனிதனுடைய செயல்பாடு இருந்தால் நிச்சயமாக அது ஃபசாத் என்று சொல்லக்கூடிய பொது அர்த்தத்துக்குள் தான் வரும். ஆனால் இன்றைய ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஃபசாத் என்ற பெயரிலே உள்ளடங்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பேச முடியாது என்றாலும் கூட நமக்கு வழங்கப்பட்ட இந்த சொற்ப நேரத்தை பயன்படுத்தி சரியாக அந்த ஃபசாத் என்பது என்ன, அதிலும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் எந்த அளவுக்கு நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகங்களை நார்மலைஸ் பண்ணி சாதாரண விஷயமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆழமாக விளங்க வேண்டும். நாம் சில விடயங்களையும் மாற்றங்களையும் நோக்கி போக வேண்டும் என்ற நோக்கோடு தான் ஒரு சில அடிப்படைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஃபசாத் என்பதை சற்று இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகில் அரசாங்கம் மட்டும் மாத்திரம் கிடையாது, அதற்கு கீழால் வரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி, நமக்கு அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்தின் ஒரு நிஅமத்து தான் பொறுப்பு. அது ஒரு வேளை நிகமத்தாக அதாபாக கூட மாறலாம் நம்முடைய செயல்பாடை வைத்து. இந்த உலகில் எந்த மட்டமாக இருந்தாலும் சரி, அது அரசாங்க மட்டம் தொடக்கம் நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும், இந்த பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டால் அது எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு சுமையாக அமானிதமாக யோசித்து நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லா குர்ஆனிய வசனங்களும் எங்களுக்கு போதனையாக சொல்லிக் கொள்ளும். அப்ப எங்களுக்கு பொறுப்பாக வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பொறுப்பை உணர்ந்து அதில் துஷ்பிரயோகம் செய்யாமல் நீதமான முறையில் நாம் நமது அறிவை பயன்படுத்தி பயணிக்கும் பொழுது இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய பகுதி வரும். அதில் நாம் குளறுபடி செய்யும் பொழுது, அதிகார துஷ்பிரயோகங்களில் நாம் ஈடுபடும் பொழுது ஃபசாது செய்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் இறைவனுடைய இடத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த ஃபசாதுங்கிற பேருக்குல ஜென்ரல் லோவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட நிறைய இடங்களில் நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சட்ட திட்டங்களையும் எல்லா நாடுகளிலும் அதை அமுல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள், போடப்பட்டிருக்கிறது. ஷரீஆவும் அதற்கான சட்டத்திட்டங்களை ஒழுங்குகளை வகுத்து தான் வைத்திருக்கிறது. அதற்கான நடைமுறை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வித்தியாசப்படும். காரணம் அந்த ஊரினுடைய நாட்டினுடைய சிஸ்டம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஃபசாத், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல பொருளாதாரத்தை பற்றி பேசினாலும் சரி, அரசியல் ரீதியான ஆட்சி அதிகாரங்களை பற்றி பேசினாலும் சரி, குடும்ப ரீதியான பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, நிறைய இடங்கள்ல நீங்க அதிகமாக மனனமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா என்று சொல்லக்கூடிய வசனத்தை நீங்க அதிகமாக பார்த்திருப்பீங்க. இந்த உலகத்துல இந்த பூமி சரியான ஒரு அமைப்புல நல்ல வளங்களோடு உங்களுக்கு தரப்பட்டதன் பிற்பாடு அந்த பூமியை நீங்கள் குழப்பத்துக்கு ஆளாக்கி விட வேண்டாம், அந்த பூமியை நீங்கள் சிதைத்து விட வேண்டாம், அந்த பூமியை நீங்கள் ஃபசாதாக்கி விட வேண்டாம் என்ற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹு தஆலா அடிக்கடி பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல வேரியேஷன்ல பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைசியில் முடிப்பான் இப்படித்தான் அல்லாஹு தஆலா பல இடங்களில் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இந்த உலகத்தினுடைய சமநிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் நீதமான முறையில் எங்களோட அதிகாரங்களை பிரயோகிக்கணும். அது எந்த பெரிய அதிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது சிறிய ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, எமக்கு அந்த நிச்சயமாக அந்த உணர்வு கட்டாயம் இருக்க வேண்டும். இது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உலக சமநிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த உலக சமநிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது உலகம் ஃபசாதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறைய ஹதீதுகள் நிறைய வசனங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திட்ட தெளிவாக அல்லாஹு தஆலா ஆணித்தனமாக இந்த உலகத்தை குழப்பக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபசாத் என்கிற பெரும் ஒரு விஷயத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அதிகார துஷ்பிரயோகம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நாட்டில் அரசாங்க மட்டத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய நிர்வாகங்கள், அந்த சிவில் சொசைட்டியோட சம்பந்தப்படக்கூடிய எந்த நிர்வாகங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதிகார துஷ்பிரயோகம் இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஏழாத ஒரு கட்டத்தில் தான் இருக்கு, கட்டாயமாக இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்குரிய காரணிகள் ஏராளமாக இருக்கும்.
ஆனால் எந்த நிர்வாகங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலும் அது பள்ளி நிர்வாகங்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலை கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், இன்னொரு என்ன இந்த சமூகத்திற்கு நலவை பயன்பிக்கக்கூடிய அமைப்பிலே உருவாக்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக நமது அனுபவத்தில் நாம் அதை கடந்து வந்திருப்போம். என்னை விட வயதிலும் அறிவிலும் மூற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நிறைய விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது அரசியல் மட்டம் மாத்திரமல்ல, சமூக ரீதியான எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இங்கே அதிகார துஷ்பிரயோகத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைந்து வழிவதை நீங்கள் காணலாம். அதற்குரிய காரணிகள் என்ன என்று கேட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, தஃப்சீர் கலை வல்லுநர்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகம், ஃபசாத் என்ற வார்த்தையை அதிகார துஷ்பிரயோகம் என்ற அமைப்புக்குள்ள வச்சு விளக்கப்படுத்தக்கூடிய முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர் கலை வல்லுநர்களுடைய விளக்கங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 3 அடிப்படை பிரச்சனைகளை சொல்கிறார். ஏன் இந்த அதிகார துஷ்பிரயோகம் இந்த உலகில் இந்த சமூகத்தில் தலை தூக்கி நிற்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு 3 காரணிகளை சொல்லுகிறார். அதில் முதலாவது காரணி ஒரு தனி மனித பலவீனம். இந்த தனி மனித பலவீனம் எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த தலைப்போடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது தனி மனித பலவீனம் மிக முக்கியமான முதன்மையான காரணம் என்பதாக இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு காரணமாக சொல்கிறார். தனி மனித பலவீனம் என்றால் என்ன? நிச்சயமாக ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு கொள்கை என்பது இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. அகீதாவிலே அவன் எவ்வாறு ஒரு நம்பிக்கை உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் இருக்கிறது. ஷரீஆவுடைய சட்டத்திட்டங்களை எப்படி பேணி பாதுகாத்து ஒரு உள ரீதியாக, உடல் ரீதியாக, எல்லா வகையிலும் செயல் ரீதியாக ஒரு பண்பாடு மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பது ஷரீஆ இஸ்லாம் எமக்கை வேண்டி நிற்கிறது. ஆனால் இதில் பலவீனமாக ஒருவர் இருந்தால், மார்க்கத்தில், ஈமான்ல, பண்பாட்டில், இந்த 3மே மார்க்கம் தான். இந்த மாதிரியான பகுதிகளில் ஒருவர் பலவீனமாக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பை தன்னுடைய கையில் எடுத்து செய்வதற்கு அவர் முனைந்தால், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக நாங்கள் வேறு ஒரு அடையாளப்படுத்தும் பொழுது அங்கே பண்பாடு, டிசிப்ளின் மிக முக்கியமானதாக கருதப்படும். இந்த பண்பாட்டில் குறைபாடு இருந்தால் அவருக்கான சட்டத்திட்டங்கள், அவருக்கான விடயங்களை நாம் கண்கூடமாக பார்க்கிறோம். அது எந்த நாட்டில் நடைபெற்றாலும் சரி. நாம் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்த மனித பலவீனம் என்ற வட்டத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்தால் எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றின புரிதல் இருக்கிறது என்பதை கேள்வியாக கேட்க வேண்டும். ஒரு ஈமான் சார்ந்த விடயங்களில் எந்த அளவுக்கு உறுதி வாய்ந்தவனாக இருக்கிறேன், பயபக்தியோடு நான் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறேன், பொருளாதார ரீதியாக எனக்கு எந்த அளவுக்கு சக்தி வல்லமை இருக்கிறது, இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு அதை எந்த லெவலில் நான் இருக்கிறேன் என்பதை பார்த்துவிட்டு தான் ஒரு பொறுப்பு எமக்கு ஒப்படைக்கும் பொழுது அந்த பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பள்ளி நிர்வாகிகளை பற்றி பேசும் பொழுது ஜகாத்தையும் ஒரு கிரைட்டீரியாவாக வச்சிருக்கிறார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அந்த ஆட்டு மந்தைய மேனேஜ் பண்றதுக்கு அல் கவியல் அமீன் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றார். ரொம்ப சிறந்தவர் யார்? அல் கவி அல் அமீன், உறுதிமிக்கவர், அல் அமீன், நம்பிக்கை நாணயம் உள்ளவர். இந்த 2 பண்பு முக்கியம் ஒரு பொறுப்புக்கு. அப்ப தனி மனித பலவீனத்தை நாங்க சரியாக அடையாளப்படுத்தும் பொழுது அவரிடத்துல பொறுப்பு இருந்தா நிச்சயமாக அவர் காலப்போக்குல அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதாக எமக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாவிட்டாலும் இறை வசனங்களுடைய வழிகாட்டலில் நாம் சிந்தித்தால் மனித பலவீனம் நிச்சயமாக அதிகார துஷ்பிரயோகத்தின் பக்கம் விட்டு செல்லும். அவர் காலப்போக்கில் ஒரு முஃப்ஸிதாக இந்த உலகத்தில் இருப்பார். அப்ப முதலாவது காரணி இந்த மனித பலவீனம். அது மார்க்க ரீதியாக, பண்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக எல்லா வகையிலையும் அது தாக்கம் செலுத்தும். இதற்கான மாற்றீடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது காரணியாக அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய காரணி என்னவென்றால், ஏன் இந்த அதிகார துஷ்பிரயோகம் இந்த சமூகத்திலே தலை தூக்கி நிற்கிறது என்று கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் அல்லது அரசாங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கல்வி, பொருளாதாரம், இன்னொரு தொண்டு நிறுவனங்கள், அரசுக்கு கீழால் பதியப்பட்ட முக்கியமான நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களும்
அவர்களிடத்திலே பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக அதிகார துஷ்பிரயோகம் வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இரண்டாவது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை இயக்கக்கூடியவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனை. நிச்சயமாக அவர் ஒரு தனிநபர்ல ஒரு மனித பலவீனத்தால் பாதிக்கப்பட்டவர் அறிவிப்பார். ஒரு நிறுவனத்தின் பக்கம் அவர் செல்லும் பொழுது அதில் நல்லவரும் இருப்பார்கள், கெட்டோர், அதாவது இந்த இவ்வாறான பாதிப்பில் இருக்கக்கூடியவரும் இருப்பார். இந்த சந்தர்ப்பத்திலே யாருடைய ஆதிக்கம் அங்கே மிகைக்கிறதோ அந்த ஆதிக்கத்தின் பிற்பாடு அதிகார துஷ்பிரயோகம் வரலாம், அல்லது நல்ல முறையில் அந்த நிறுவனம் நடத்தப்படலாம். அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நிறுவனத்தை இயக்கக்கூடிய இயக்குனர்கள் அல்லது இயக்குனர்களுக்கு பதிலாக அமர்த்தப்படக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரிகள், இவர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் ஒழுங்கான வெளிப்படை தன்மையான முடிவிருக்காது. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனம், பள்ளி வாயில்கள், மதரசாக்கள், நம்மோட சமூகத்தோடு அண்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இவற்றுள் சரியான முடிவெடுக்கும் தன்மையோடு பயணிக்காத நிறுவனத்திலே நிச்சயமாக அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும். அதையும் தாண்டி தன் அபிலாஷைகளை, தன்னுடைய சுயநலத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பிலே அந்த நிறுவன இயக்குனர்கள் அல்லது இந்த நிறுவனத்தில் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அது அதிகார துஷ்பிரயோகம். அதன் மூலமாக இந்த உலகுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஃபசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை தான். இந்த உலகம் சீரான ஒழுங்கில் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த உலகத்திலே அதிகார துஷ்பிரயோகம் மிகைத்தால் உலக சமநிலை பாதிக்கப்படும். அல்லாஹு தஆலா தெளிவாக அல் குர்ஆனில் சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகில் ஃபஸாத் என்பது வெளிப்படுவது எதனால் என்றால், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் அவர்கள் கைகளால் தேடிக்கொண்டதன் மூலமாக என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒரு வசனத்துக்குரிய விளக்கமாகத்தான் நாங்கள் 3 காரணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ரெண்டாவது நாங்கள் நிற்கிற காரணம் என்னன்னா, நிறுவனங்கள் இருக்கக்கூடிய 1008 பிரச்சனைகள், வெளிப்படை தன்மை இல்லை, அதற்கான ஒரு கண்காணிப்பு குழு இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நினைச்சதை நினைச்ச மாதிரி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து கொண்டு போவார்கள். இது அதிகார துஷ்பிரயோகம் கடுமையாக நடக்கும். ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் ஒரு பெரும் சொத்தை களவெடுக்கிறதை விட பெரும் கொண்ட ஒரு சமூகம், ஒரு நிறுவன பொறுப்புதாரிகள் கூட்டமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்வது இந்த சமூகத்துக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக நாம் நம்மை பற்றி மாத்திரம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியாத அளவுக்கு, சிந்திக்க முடியாத அளவுக்கு நமக்கு பின்னால் உள்ள சந்ததிகள் பாதிக்கப்படும். அல்லது நாம் கூட இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கண்கூடாக காண வாய்ப்பு இருக்கலாம். காரணம், இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசு அல்லது தனியார் எதுவாக இருந்தாலும் சரி. தனியார் சில சந்தர்ப்பங்களில் தனியார் நிறுவனங்கள் கூட ஒரு சில சட்ட ஓட்டைகளை வைத்து தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த உலகத்திலே. ஆனால் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இறைவனிடத்திலே மன்றாட இருப்பார்கள். அதன் மூலமாக இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த சமூகமே அழிஞ்ச ஒரு சமூகம் இருக்கிறது என்று கேட்டால், அந்த சமூகம் கியாம நாளையிலே அவருடைய நன்மையை பறித்து கொண்டு போவதற்கான சகல ஏற்பாடோடும் கியாம நாளையிலே வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது காரணியாக சொல்கிறார்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தின் மிக முக்கியமான காரணிகளில் இரண்டாவது, நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த நிறுவன ஒழுங்கின்மை, அதிகார பகிர்வின்மை. அதிகார பகிர்வு இல்லாம ஒரு ஆளை வச்சு பல பேருக்கு வச்சாலும் எல்லாமே அவர் தான் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு வகையான அதிகார துஷ்பிரயோகங்கள் ஆங்காங்கே சமூகத்திலே நடக்கத்தான் செய்கின்றன. இவற்றை நாம் முழுமையாக தவிர்த்து வாழ வேண்டும். இதன் மூலமாக நிச்சயமாக ஃபசாத் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகார துஷ்பிரயோகம் நடந்து சமூகத்தில், உலகத்தில் குழப்பங்களும் சமநிலைகளும் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவது காரணியாக இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரணிகள் என்னவென்றால், சமூக ரீதியான நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தவறு. தனிநபராக ஒவ்வொருவரையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட சமூக மட்டத்திலே அது ஒரு சமூகமாக கருதப்பட்டு அந்த சமூகம் இடக்கூடிய தவறு. எந்த பிரச்சனை, என் குடும்பம், என் புள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழுதா, அடுத்தவன் செய்கிற தவறில் நான் மூக்க நுழைக்க தேவையில்லை என்று ஒதுங்கி வாழக்கூடிய தன்மை ஒருவரிடத்திலே இருந்தால் நிச்சயமாக அவர் மூலமாகவும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் பரவலாக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி ஒரு கப்பல், ஒரு பெருங்கொண்ட கப்பல்ல கீழ்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓட்டையை போட்டு தண்ணியை குடிக்க போறேன்னு ஒரு முயற்சியை செய்கிறார், மேலே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கப்பல் இதன் மூலமாக தாழும், இதன் மூலமாக முழு கப்பலும் பாதிப்புக்குள்ளாகும். இருந்தும் அவர் சும்மா இருக்கிறார் என்று சொன்னா, இதுக்கு உதாரணமே இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான்.
நம் கண் முன்னால் நிறைய பிழைகளும் தவறுகளும் ஆங்காங்கே நடக்குது. அதுக்கு ஒரு சிலர்கள் தன்னுடைய மூச்சை கொடுத்து பாடுபடுறாங்க. அதனுடைய நோக்கம் அல்லாஹு அஅலம். அவங்களோட நோக்கம் இஹ்லாஸாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவர். இல்லை பிற நோக்கங்களுக்காக இருந்தால் அவர்களும் அல்லாஹும் பார்த்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக நலவு நடந்தால் அந்த நலவை நாம் பாராட்ட வேண்டும். அதற்கான ஊக்குவிப்புகளை ஒவ்வொரு தனிநபரும் கொடுத்தாக வேண்டும். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, என் புள்ள நல்ல முறையில் நிம்மதியாக வாழ்கிறார், என் மனைவி நிம்மதியாக இருக்கிறார், எனக்கான வசதி வாய்ப்பு நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது, பிற சமூக பிரச்சனையை நான் தலையிட மாட்டேன் ஒருவர் ஒதுங்கினால் நிச்சயமாக அவர் இந்த சமூகத்திலே ஃபசாதுக்கான ஒரு 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 காரணியாக அவர் மாறிவிடுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், லஹதுல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகத்தில் ஃபசாது வருவதற்கான காரணிகள் மக்கள் தன்னுடைய கையால் தேடிக்கொண்டதுதான் என்றால், ஒருவர் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டும் காணாமல் போகிறார் என்று சொன்னால் அவரும் இந்த வசனத்துக்குள்ளே தான் நடக்கிறார். ஃபசாது வருவதற்கான காரணியாக அவர் அமைகிறார். எனவே ஒரு சமூக கூட்டு பொறுப்பு தான், ஒரு சமூக கூட்டு கடமை தான் ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கான நெறிமுறைகளை பேணி அவற்றை திருத்துவதற்கு, சுட்டிக்காட்டுவதற்கு, அதை அணுகி இல்லாமலாக்குவதற்கு முயற்சிப்பது. இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகில் ஃபசாது என்பது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனைகளையும் அவனுடைய இகாபுகளையும் இந்த உலகில் இறக்கி கொண்டே இருப்பான். அல்லாஹ் இறக்குறான் அதாபு, அல்லாஹ் இறக்குறான் தண்டனைன்னு சொல்லி நாம சர்வசாதாரணமாக டிரெக்டாக அல்லாஹ் தண்டிக்கிறான்னு சொல்லி நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தண்டனை இறங்குவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது இந்த உலக சமநிலை பாதிக்கப்படுவது. இந்த உலக சமநிலை பாதிக்கப்படுவதற்கான காரணிகள்ல ஒன்றுதான் இந்த அதிகார துஷ்பிரயோகம். இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் நம்மளை உருவாக்கி இருக்கிறான்னு சொல்லக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கம் மனித சமூகம். இந்த மனித சமுதாயம் இயல்பு ரீதியாக, பொருள் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக பிரச்சனைகளை சிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உலக சமநிலை பாதிக்கப்படும். இதன் மூலமாக இயற்கை அனர்த்தங்கள் நிச்சயமாக வந்து சேரும். இது இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை தண்டிக்க போதுமானவன். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உணர்வுகளை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க போதுமானவன். அவற்றை நாம் புறக்கணித்து அது இறைவனுடைய தண்டனை என்றோ அல்லது இயற்கை சீற்றம் என்றோ கடந்து போகிறோம் என்று சொன்னால், கடந்து போய் இதை பற்றி ஆழமாக சிந்திக்காமல் மீண்டும் மீண்டும் இந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக, இந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு அதாவது பதாதைகள் பிடிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அர்த்தமும் கிடையாது நம்மளுடைய வாழ்வில். அதனுடைய பாதிப்பு ஏராளம், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் ஏராளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஃபசாத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். தனி மனித பலவீனம், நிர்வாக பொறுப்புதாரிகளுடைய பிரச்சனை, மூன்றாவது ஒவ்வொரு தனிநபரும் ஒரு சமூக கூட்டு கடமை என்பதை உணராமல் இந்த உலகில் வாழக்கூடிய ஒரு வகையான விரக்தியான நிலை அல்லது ஒரு வகையான சுயநல வாழ்வு. இதன் மூலமாக நிச்சயமாக இந்த உலகில் இந்த அதிகார துஷ்பிரயோகம் குறைய போவது கிடையாது. அது என்ன நாங்கள் கருத்து சொல்கிறோன்ற பேரில் யாராவது ஒரு ஆள் தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் எங்கேயோ இடத்துல இருந்து கொண்டு இது தவறு இது சரின்னு சர்வசாதாரணமாக எந்த ஆய்வும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கதைப்பதற்கு எங்களுக்கு வாய் துடிக்கும். நாங்கள் முழுக்க பெர்ஃபெக்டான ஆட்க மாதிரி நம்மளை நாமளை சித்தரிச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் விடக்கூடிய தவறுகளை சர்வசாதாரணமாக சோஷியல் மீடியாக்களில், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு கடைகளில், ஒவ்வொரு சந்திகளில் விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவருமே சிந்திக்காமல் இந்த துஷ்பிரயோகம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, குறிப்பாக அதிகார துஷ்பிரயோகம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கண்ணை மூடி வாழ்ந்தால் நாமும் இந்த ஃபசாதுக்கு உறுதுணையாக, காரணியாக மாறிவிடுவோம். போல நம் அனைவரையும் பாதுகாத்து தெளிவான பாதையில் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஆழமான ஒரு பிரச்சனை. அதிகார துஷ்பிரயோகம் என்பது, ஒரு ஃபசாத் என்பது ஆழமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குரிய தண்டனையாக அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆனிய வசனங்களின் மூலமாக எங்களுக்கு ஆங்காங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதில் நாம் பங்குதாரராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமக்கும் அது நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் மிக முக்கியமாக அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத், அபிவிருத்தி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது கிடையாது.
அதிகார துஷ்பிரயோகத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு விலை போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதை பார்த்து கண்டும் காணாதவர்களாக இந்த உலகில் வாழ்ந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் அனைவருக்குமே அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிச்சயமாக கிடைக்காது. லஅனத் கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாழ்வில் அமையாது. பரக்கத் என்பதற்கான சரியான அர்த்தம் என்னவென்றால், எமக்கு இருக்கக்கூடிய வளம் எமக்கு போதுமானதாக அமைவதுதான். கோடிக்கணக்கில் எங்களுக்கு மாடி மாடியாக வீடு இருக்குதுன்னா அது பரக்கத்தல்ல. எண்ணிக்கையில் பிசிக்கலி கூடுறது நிச்சயமாக பரக்கத்தாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய வளம் அது நிச்சயமாக அது குறைவோ கூடுதலோ சரியாக நிம்மதியாக வாழ்வதற்காக, மன நிறைவோடு வாழ்வதற்காக அது போதும் என்று இருந்தால் நிச்சயமாக அதுதான் பரக்கத். இந்த தன்மை எடுபட்டு விடும். இந்த அதிகார துஷ்பிரயோகங்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், இந்த ஃபசாதிலே சிக்கி சின்னாபின்னமாக கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத் என்ற தன்மை அப்படியோ கலட்டப்பட்டு விடும் என்பதாக பல அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அது ஒரு இஸ்லாமிய ஆட்சி அல்லது இந்த உலக நடத்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லோ சிஸ்டத்தை பொறுத்தவரையில் கூட இந்த மாதிரியான தீர்வுகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா தெளிவாக அதனுடைய தண்டனையை பற்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஃபசாத கிளப்பி வாழக்கூடியவர்களுக்கான தண்டனையை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான். அது ஒரு ஆட்சி அதிகாரி இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா சொன்ன வழிகாட்டல் அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. அந்த ஆட்சியாளருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. இந்த உலகத்தில் ஃபசாத உருவாக்கி அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கொலை, கொள்ளை, மார்க்கத்தில் உள்ள அத்துமீறுதல், அதாவது மார்க்கத்தை அத்துமீறி மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை செய்யக்கூடிய, மார்க்க ரீதியான தடை செய்யப்பட்ட விஷயங்களை சாதாரணமாக செய்யக்கூடிய எல்லாமே இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு தான் வருது. செய்யக்கூடிய இந்த நபர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் போர் செய்யக்கூடியவர்கள். இந்த ஃபசாதுக்காரர்கள் யாருண்டா? அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யக்கூடியவங்க. அதனுடைய கெப்பாசிட்டி, தாக்கம் என்ன, அதனுடைய இது என்னங்கிறத அளவீடு செஞ்சு அதற்கான தண்டனை வழங்குறது நிபுணத்துவம் உள்ள ஆக்கள். எடுத்த வாய்க்கு இந்த குர்ஆன் வசனத்தை வாசிச்சு அவங்களுக்கு தீர்வு கொடுக்கிறது நம்மட பொறுப்பு அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த நபர்களை பொறுத்தவரையில் யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் போர் செய்யக்கூடியவர்கள். வ யஸ்அஊன ஃபில் அர்தி ஃபஸாதன், இந்த உலகத்தில் ஃபசாதை செய்வதில் விரையக்கூடியவர்கள். அதிகார துஷ்பிரயோகத்தின் காரணமாக பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கான தண்டனை என்னவென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அய்யுகத்தலு, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அவ் யுஸல்லமு, அல்லது கொலை செய்யப்பட்டு தொங்க விடப்பட வேண்டும், அவ் துகத்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் খিলাফ, மாறுகை வெட்டப்பட வேண்டும், அல்லது அல்லாஹு தஆலா சொல்கிறான் அவ் யுன்ஃபவ் மினல் அர்தி, இந்த பூமியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்தப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும். புறம் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், தாலிக ஹிஸ்ஸுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இது உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக கேவலமான தண்டனை. அதே போய் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், ஆகிராவிலையும் இதோடு அவங்களோட காலம் முடிஞ்சு போய் விடாது, ஆகிராவிலையும் அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக மாஇதாவிலே 33வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் டைம் இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப வாசித்து தஃசீர்களை படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றான், இந்த ஃபசாதுக்காரர்கள் யாருன்னா அல்லாஹ் ரசூலை எதிர்க்கிறவங்க. யாரு அவங்க? இந்த உலகத்தில் சமநிலையை குழப்புறவங்க. இவங்களுக்கான தண்டனை ஒன்று கொல்லப்படணும், அல்லது கொல்லப்பட்டு தூக்கிலிடப்படணும், அல்லது அவர்களுக்கு மாறுகை வெட்டப்படணும், அல்லது நாடு கடத்தப்படணும் என்று சொல்லி 4 வகையான தண்டனைகளை அல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களுக்கு வழங்குகிறார். அவர்கள் தன்னுடைய அந்த பிழையுடைய தாக்கத்தை பார்த்து அதனுடைய தீர்ப்பை வழங்குவார். அது நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. பொதுமகன் நின்று அந்த குர்ஆனை வாசிச்சுட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறாண்டு, குர்ஆன் சுன்னான்னு சொல்லி போட்டு தேவையில்லாத விளக்கம் இல்லாத விளையாட்டுகளை நாங்கள் விளையாடக்கூடாது. தெளிவாக நாங்கள் குர்ஆனிய வசனங்களை புரிய வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பரிந்துரை ஆட்சியாளருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் டைரக்டா சொல்றாங்க. இந்த வசனத்துடைய பின்னணியையும் கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உரையிட சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருந்து ஒரு சமூகம் வருது, இஸ்லாத்துக்கும் மாறாங்க. அவங்களுக்கு ஒரு வகையான நோய், வயிற்றில் ஒரு வகையான நோய் இருக்கு. புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய சம்பவம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு இந்த நோய்க்கான சிகிச்சை எடுக்கணும் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ராயி, ஒரு ஒட்டகை மேய்ப்பாளரை பிடிச்சி, இந்த இருக்குது சதகாவுடைய ஒட்டகம், ஜக்காத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒட்டகம், எவ்வளோ பெரிய ஒரு பொது சொத்துன்னு பாருங்க. அந்த பொது சொத்திலிருந்து இந்த வந்தவங்களுக்கு ஒரு சிகிச்சைக்காக ஒட்டகத்தினுடைய பால் சிறுநீர் சார்ந்த ஒரு சிகிச்சையை செய்கிறாங்க.
நீங்கள் போய் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பொறுப்பு கொடுத்து 8 பேர் வந்தாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. அந்த 8 பேரையும் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க சுகமாகி அதுக்கு பிறகு அவங்க நல்லா இன்னும் அந்த ஒட்டகை மூலமாக தன்னுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய அளவுக்கு வராங்க. காலப்போக்கில் இஸ்லாத்தை விட்டு மாறுறாங்கன்னு தான் அந்த ஹதீஸில் இருக்குது. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒட்டக மேய்ப்பானை கொண்டுட்டு அந்த ஒட்டகைகளையும் சூறையாடிக்கிட்டு அவங்களோட பாட்டில் கிளம்பி போய்த்தாங்க. இது முழுக்க முழுக்க இந்த ஒட்டகைகள் முழுக்க முழுக்க சதக்காவுடைய ஒட்டகம், ஜகாத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒட்டகம், ஒரு பொதுச்சொத்து. ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க, ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஆளை பொறுப்பு வச்சு அந்த அதிகாரம் என்ன உங்களுக்கு தாராளமாக இதில் நீங்கள் பயன்பெறலாம்ங்கிற ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. அந்த அனுமதியை துஷ்பிரயோகம் செஞ்சு சாதாரணமாக இல்லாமல் அதுக்கு பொறுப்பானவரை கொண்டு ஒரு அதிகாரியை கொண்டு அதுக்கு அவர்கள் பொறுப்பாக இருந்த அந்த ஒட்டகைகளை பொது சொத்துக்களில் கையடிச்சு இஸ்லாத்தையும் விட்டு முர்த்தத்தாக மாறி அந்த சமூகம் அப்படியே கிளம்பிட்டு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடையாளங்களை சூடுகளை வச்சு குயிக்காக பிடிங்க என்று சொல்லி கட்டளையிடுறாங்க. காலையில் சென்றாங்க, பகலில் ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சமுதாயத்தை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் அது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த சொன்ன தண்டனை. இந்த வசனத்துக்குரிய பின்னணி சபபு நுசூலாக நான் சொன்ன இந்த சம்பவத்தை தான் அறிஞர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த வசனத்துக்குரிய சம்பவம் ஒரு பின்னணி என்ன, இந்த சமூகம் வருது, இந்த சமூகம் வந்து பொது சொத்துல கையடிக்குது. பொது சொத்துல கையடிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நிர்வாகியை ஒரு அதிகாரியை கொள்ளுது. அதிகார சுரண்டல் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத பாருங்க. மார்க்கத்தை விட்டு மாறுறாங்க. அந்த அதிகாரிக்கு கண்ணை பிதுங்கக்கூடிய அளவில் கண்ணை பிடுங்கிடுறாங்க. இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு தான் அவங்க ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் பிடித்து தன்னுடைய வரலாறுலேயே இல்லாத ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க, ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்கள கொண்டு வந்து மாறுகை வெட்டி கண்கள் எல்லாம் பிதுங்கக்கூடிய நிலையில் அப்படியே ஒரு சுடு மணலில் தூக்கி வீசப்படுறாங்க. நீர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்காம தடை செய்யப்பட்டு அதிலேயே அப்படியோ அவங்க 8 பேரும் மரணிச்சிடுறாங்கன்னு சொல்லி ஹதீஸில் புகாரில முஸ்லிம்ல பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்னத்துக்கு நான் அந்த சம்பவத்தை சொல்றேன்டா, இந்த குர்ஆனிய வசனத்துக்குரிய பின்னணியாகத்தான் இந்த சம்பவம் இருக்கு. டிரெக்டாக நாங்கள் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை புரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விளங்கலாம். ஃபசாத் என்ற பேரில் யாரெல்லாம் மலிச்சாட்டியம் அக்கிரமம் செய்கிறோமோ சரியான அமைப்புல தண்டனைகள் இருக்குதான்னு கேட்டா அல்லாஹ் சொன்ன தண்டனைகள் நமக்கெல்லாம் எப்ளை ஆகாமலும் இருக்கலாம். அல்லாஹு அலம். இப்பேற்பட்ட தண்டனைகள் மாத்திரமான்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இது மாத்திரமல்ல ஆகிராவில் அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாத ஒரு குற்றம். இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஒரு பொழுதுமே அனுமதிக்க முடியாத ஒரு குற்றம். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தில் சமூகத்தை பாதுகாக்கணும் சொன்னா அதுக்கான வழிவகைகளை நாங்கள் தேடணும். அதுக்கான காரணிகளை நாங்கள் 3 பார்த்தோம். அந்த 3 காரணிகளையும் சற்று மூல அலசி ஆராய்ஞ்சு சொன்னா அதுக்குரிய வழி. மனித பலவீனம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சமூக பொறுப்பு, அதாவது கூட்டு பொறுப்பு. நாம் ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்குது என்று சொன்னா சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் தெளிவா ரசூலை வச்சு சொல்றான், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஅ. பொது, அதாவது தகுதி இல்லாத ஒரு இடத்துல பொறுப்பு போகுதா கியாம நாளை எதிர்பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஹதீஸ்ல விளக்கம் பெருசு. தகுதி இல்லாத ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு போச்சுதுன்னா நிச்சயமாக உலக சமநிலை பாதிக்கப்படும். அதன் மூலமாக உலகம் சரியாக இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கியாம நாள் அடையாளம். கியாம நாளுடைய அடையாளமாக பொறுப்பற்றவர்கள், பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் வருவது. அப்படின்னா மனித பலவீனத்துக்கு உச்சகட்டத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து நாங்கள் பொறுப்புல போட்டோம்னா அது நாம் செய்த தவறு, அது அவரும் செய்த தவறு. அவருக்கு தெரிஞ்சு கொண்டு வராருன்னா அவரும் செய்த தவறு. அப்ப எனவே அதுக்குரிய மாற்றீடு என்ன? நாங்க மாறணும். ஒவ்வொரு ஆக்கள், நான் உட்பட எல்லோரும் ஒரு தலைமையை தேர்வு செய்யும் பொழுது அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் அல்லது நிறுவன ரீதியாக எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, சரியான தெளிவான நேர்த்தியான நேர்மையான ஒரு ஆளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். கவியுல் அமீன் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். பொறுப்பை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு வகார், ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்கணும். அமானித மோசடியில் ஈடுபடாதவராக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது தீர்வு. 2வது நாங்கள் பார்க்கலாம், ஒரு நிறுவனத்தை இயக்கும் பொழுது சரியாக அதிகார பகிர்வு வழங்கப்படும். அது மாத்திரமல்லாமல் அதற்கு கண்காணிப்பதற்காக சுயாதீன குழுக்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லை எங்களோட சமூகத்தில், நிறைய இடங்கள்ல இதெல்லாம் இல்லை. இதன் மூலமாக எங்க போய் முடியும் கேட்டா இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஃபசாதுக்கு தான் போய் முடியும். இதன் மூலமாக மனுஷனும் பாதிக்கப்படுவான், உலக சமநிலையும் சீர்கெடும், அதன் மூலமாக இறை தண்டனை இறங்கும். 3வது பகுதி, சமூகமாக நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. சமூகமாக மாறுவதற்கான ஒரே ஒரு தீர்வு அல் குர்ஆன் சொல்கிறது, ஒவ்வொரு சமூகத்திலுமே நல்லதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, தீய விடயங்களை தவிர்த்து நடக்குவதற்கான வழிவகைகளை வழங்கக்கூடிய ஹிஸ்பன் அரபுல சொல்லுவாங்க.
ஹலீஃபாக்குடைய காலத்துல எல்லாம் பெரும் பெரும் பசாராக இருந்தாலும் அதுல யாரு தவறாக நடக்கிறாங்க யாரு சரியாக நடக்கிறாங்கிறதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். நம்ம சமூகத்தில் அது ரொம்ப குறைவு. ஒரு சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் செய்கிறாங்க, சந்தோஷம். இவ்வாறான பகுதிகளை நாங்கள் உருவாக்குவதன் மூலமாக நிச்சயமாக இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை குறைக்கலாம். இதன் மூலமாக பாதிப்பு சாதாரண பாதிப்பு அல்ல. இதனுடைய தண்டனையும் நாம பார்த்தோம், சாதாரண தண்டனை இல்லை. கண்ணுக்கு முன்னுக்கு வழங்குற தண்டனையை சொல்லும் பொழுது எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா இறை ரஹ்மத் எங்கள்கிட்ட இல்லாம போயிரும் நாங்கள் வாயால சொல்லும் பொழுது அதனுடைய உணர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எங்களுக்கு மனித பலவீனம் ரொம்ப ஆழமாக, நாங்கள் மனித பலவீனம் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய எண்ணம் எங்கள்கிட்டையும் இல்லாம போகுது. அதன் மூலமாக நாம் அல்லாஹ் ரஹ்மத் எம்மாத்திரம் எப்பேற்பட்டதுங்கிறத நாங்கள் பார்க்கறது இல்லை. அல்லாஹ் எமக்கு வழங்குற பரக்கத்துடைய வீரியம் எந்த அளவுக்குங்கிறத நாங்கள் பார்க்கறது இல்லை. இதன் மூலமாக சமூகம் பாதிப்படையும். அதன் மூலமாக காலாகாலத்துக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில தான் நாங்கள் பயணிக்கிறோம். வல்ல நான் என்ன அனைவரையும் தெளிவான பாதையில் நடப்பதற்காக தெளிவான சிந்தனையோடு பயணிக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாராக. குர்ஆனிய வசனங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக, அல் குர்ஆனிய வசனங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக, ஃபசாதுகளில் சிக்காத ஒரு சமூகமாக நம் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.